அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன். கேட்வே ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் இன்ஸ்டியூட்டை கம்ப்ளீட் அட்மிஷன் ப்ராசஸில் வீடியோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த வரிசையில் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் தான். அது வர முக்கியமான தகவலாம் இதில் சொல்லலான் இருக்கேன். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி மார்ச் 23, 2022 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் 3 3வது பேஸுக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்கிறாங்க. அதில் எவ்வளோ பேர் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா 393 பேருக்கு அலாட்மெண்ட் இன்விடேஷன் போயிருக்கு. அந்த 392 பேருக்கு செஷன் 2 செஷன் நடக்குது. 1:30 மணிக்கு ஒன்று, 3:30 மணிக்கு ஒன்று அந்த செஷனு. ஸோ இந்த 2 செஷன்லேயும் 391 பேரை கூப்பிட்ருக்குறாங்க. அப்போ எவ்வளோ வேக்கன்சி இருக்குதுன்னு சொன்னால் அப்ராக்சிமேட்டாக ஒரு 10% சீட்ஸ் வேக்கன்சின்னு டீன் சொல்லியிருக்காரு. இந்த 10% அப்படின்னு சொன்ன ஒரு பார்த்தோம்னா ஒரு 360 370 சீட் இருக்கலாம் அப்படின்றது. அந்த 370 சீட் அப்படின்னு சொன்னால் 393 பேரை கூப்பிட்ருக்காங்க. எல்லோரும் அட்டன் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுவும் அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த விஷயம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தேவை. காரணம் என்னென்னா, இதுக்கு அடுத்து வெயிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த கட் ஆஃப் அடுத்த கட் ஆஃப்லாம் சார் எங்களுக்குலாம் நான் வரல இன்ஃபர்மேஷனு அப்படின்னு சொல்லி. பட் இந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபீஸ் கட்டி வெயிட் பண்ணுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். சப்போஸ் இப்போ இன்றைக்கி 393 பேர் கூப்பிட்ருக்காங்க, 370 சீட்டு ஃபுல் ஆகலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அடுத்த ரவுண்டில் அடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்கள கூப்பிடுவாங்க. ஃபீஸ் பே பண்ணி இருக்கிறவங்களுக்கு. சப்போஸ் ஃபீஸ் பே பண்ணவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டாங்க வரலை அப்படின்னு சொன்னால் அடுத்த ரவுண்டுக்கு ஃபீஸ் பண்ண சொல்லி இன்னொரு மெசேஜ் வரும். ஸோ உங்களுக்கு மெசேஜ் வரும், எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வரும். அது வந்த பிறகு நீங்கள் அந்த ஆக்ஷன் எடுங்க, அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி. அதோட இன்றைக்கி கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது. நிச்சயம் இருக்குது, சந்தேகம் இல்லை. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இப்போ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்லாம் ஆகிருக்கும். புதுசாக அலாட்மெண்ட் ஆனவங்க அவங்களுக்கு தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவாங்க வழக்கமாக. அவங்க ஏற்கனவே ஸ்லைடிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்து ஸ்லைடிங்கில் சேஞ்ச் ஆனவங்களுக்குலாம் போக தேவையில்லை. புதுசாக ஸ்லைடிங்லேயோ புதுசாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதாவது புதுசாக சீட் அலாட் ஆகிருக்கு, அவங்க மட்டும்தான் இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும். அவங்க மட்டும் தான் கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த தகவல் தேவை. இதனுடைய வேக்கன்சி ஸ்டேட்டஸு இன்றைக்கி சாயந்தரமே தெரிய வரும், இல்லைனா நாளைக்கு நிச்சயம் தெரிய வரும். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த வேக்கன்சி பற்றி அடுத்த ரவுண்டு கவுன்சிலிங் பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்டே இருங்க. இந்த அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே வரணும்னா அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.